அனைவருக்கும் வணக்கம். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல என்ன பார்த்தோம்னா LTI சிஸ்டத்தை இன்ஜெக்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வச்சு எப்படி அனலைஸ் பண்றதுன்னு பார்த்தோம். அதுல என்ன பார்த்தோம்னா இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ், யூனிட் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ், எப்படி ஒரு LTI சிஸ்டத்தை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்த்தோம். ப்ரீவியஸா பார்த்த ப்ராப்ளத்துல இனிஷியல் கண்டிஷன் எதுவும் கொடுக்காதனால இனிஷியல் கண்டிஷன் 0ன்னு எடுத்துக்கிட்டோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க. டிட்டர்மைன் தி யூனிட் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் LTI சிஸ்டம் y of n plus y of n minus 1 minus 2n 2y of n minus 2 is equal to x of n minus 1 plus 2x of n minus 2, where y of minus 1 is equal to half and y of minus 2 is equal to 1 by 4. இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா யூனிட் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ். யூனிட் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ்னா என்னன்னா சொல்யூஷன் பாத்தீங்கன்னா யூனிட் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ்னா x of n வந்து என்னன்னா u of n எடுத்துக்கணும். நம்ம u of n எடுத்துக்கிட்டீங்கன்னா u of n is nothing but 1 for n greater than or equal to 0, 0 for n less than 0. வாங்க நம்ம ப்ராப்ளத்துக்கு போவோம். ஃபுல்லா வாங்க நம்ம ப்ராப்ளத்துக்கு போவோம். z transform of y of n plus z transform of y of n minus 1. என்ன பண்றோம்னா ஒரு both side நம்ம z transform அப்ளை பண்றோம். minus 2 into z transform of y of n minus 2 is equal to z transform of x of n minus 1 plus 2 z transform of x of n minus 2. இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு z transform of y of n வந்து என்னன்னா y of z, அப்போ z transform of y of n minus 1 என்னன்னா z inverse into y of z plus y of minus 1. நம்மளுக்கு வந்து y of minus 1 என்ன கொடுத்திருக்காங்கன்னா 1 by 2, y of minus 1 வந்து 1 by 2 கொடுத்திருக்காங்கன்னா z inverse y of z plus 1 by 2. இப்போ z transform of y of n minus 2 is equal to z power minus 2 y of z plus z power minus 1 y of minus 1 plus y of minus 2 z power minus 2 y of z. y of minus 1 வேலை half கொடுத்திருக்காங்க, half into z inverse plus y of minus 2 வேலை 1 by 4. இது பார்த்தீங்கன்னா அதுவே பாருங்க z transform of x of n minus 1 பார்த்தோம்னா z inverse into x of z plus x of minus 1 வரும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு x of n வந்து என்னன்னா u of n தெரியும். இப்போ இதுல எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா n value is 1 for n is greater than or equal to 0, 0 for n less than 0. அப்போ நமக்கு x of minus 1 வேணும்னா u of minus 1 வேணும். அப்போ n is equal to less than 0 இருக்கும்போது எனக்கு 0. அதே போல x of minus 2 வேணும்னா எனக்கு u of minus 2 வேணும். u of minus 2 0 தான். அப்போ இந்த இடத்துல z transform of x of n minus 1 என்ன வரும்னா z inverse into x of z மட்டும் வரும். அதே போல z transform of x of n minus 2 என்ன வரும்னா z power minus 2 x of z plus z inverse into x of minus 1 x of minus 2 வரும். அப்போ x of minus 1 x of minus 2 நமக்கு 0. அப்போ z power minus 2 into x of z வரும். இப்போ நம்ம z transform find out பண்ண substitute பண்ணுங்க. அப்போ first y of z வரும் plus z inverse into y of z plus 1 by 2 வரும் minus 2 into z power minus 2 to y of z plus z power minus 1 into 1 by 2 plus 1 by 4 is equal to
z power minus 1 into x of z plus z power minus 2 into z power minus 2 into x of z more. So next simplify பண்ணோம்னா y of z plus z power minus 1 x y of z plus 1 by 2. இந்த இடத்தை பார்த்தீங்கன்னா minus 2 உள்ள போகும். 2 into z power minus 2 y of z minus z inverse. நான் 2 cancel ஆயிடும். இங்க பார்த்தீங்கன்னா minus 2 into 1 by 4 minus 1 by 2 வரும். பார்த்தீங்கன்னா z equal to இந்த இடத்துல z power minus 1 into x of z வெளில எடுத்துடலாம். x of z plus 2 z power minus 2 into x of z வரும். next step பார்த்தீங்கன்னா y of z னா முன்னாடி எழுதிக்கிறேன். y of z எதுல y of z னா இந்த term 1 plus z inverse minus 2 z power minus 2 வரும். remaining term பார்த்தீங்கன்னா plus 1 by 2 minus 1 by 2 cancel ஆயிடும். plus 1 by 2 இடத்துல எனக்கு minus 1 by 2 cancel ஆயிடும். remaining minus z inverse மட்டும் இருக்கும். is equal to z inverse plus 2 z power minus 2 into x of z எழுதிக்கலாம். நமக்கு தெரியும் x of n is nothing but u of n. அப்ப x of z பார்த்தீங்கன்னா z transform of x of n nothing but u of n. so z divided by z minus 1 வரும். அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல பாருங்க மேக்ஸிமம் பவர் ரெண்டு இடத்துல என்ன இருக்குன்னா z ஸ்கொயர். அப்பனால ரெண்டு சைடுமே நான் z பவர் ஸ்கொயரால மல்டிப்ளை பண்ணனா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்லயும் பண்ணலாம். நான் இங்க ஃபர்ஸ்டே பண்ணிக்கிறேன். அப்ப y of z என்ன வரும்னா y of z into ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பாருங்க இங்க z ஸ்கொயர் வரும் பிளஸ் z வரும் மைனஸ் 2 வரும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மைனஸ் z வரும். is equal to z plus 2 வரும் x of z. நமக்கு x of z வேல்யூ z by z minus 1 அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ y of z square is z minus 2 minus z is equal to z plus 2 x of z பதிலா z divided by z minus 1 வரும். இந்த சைடு minus z ரைட் சைடு கொண்டு போங்க. y of z into z square plus z minus 2 that multiply பண்ணனா நான் அப்படியே வச்சுக்கலாம். z to z plus 2 divided by z minus 1 plus z னு வரும். நான் LCM வச்சு நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். LCM எடுத்துக்கிறேன். அப்போ y of z into z square plus z minus 2 is equal to z into z plus 2 z into z minus 1 divided by z minus 1. next step பார்த்தீங்கன்னா z square plus z minus 2 is equal to ரெண்டுத்துலயும் z காமன் வெளில எடுத்துடலாம். அப்போ z plus 2 ஒரு டேர்ம் இருக்கும். இந்த இடத்துல z minus 1 ஒரு டேர்ம் இருக்கும். divided by z minus 1. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல z into 2z plus 1 2 minus 1 வந்து 1 வரும். divided by z minus 1 எழுதிக்கலாம். y of z into z square plus z minus 2. இங்க y of z பாத்தீங்கன்னா z into 2z plus 1 divided by z minus 1 into z square plus z minus 2 வரும். இந்த இடத்துல நம்ம இந்த எப்படி வச்சுக்கலாம்னா 2 into minus 1 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா minus 2 வரும். இதோட ஆட் பண்ணீங்கன்னா plus 1 வரும். அப்ப நமக்கு இங்க எப்படி பிரிச்சுக்கலாம்னா y of z into 2z plus 1 divided by z minus 1. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா z minus 1 இருக்கு. இந்த இடத்துல எப்படி எடுக்கலாம்னா z minus 1 into z plus 2 எழுதிக்கலாம். அப்போ ரெண்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா minus 2 வரும். ஆட் பண்ணீங்கன்னா y of z is equal to z into
2z plus 1 divided by z minus 1 whole square dz plus 2. நம்ம வந்து instead of response கண்டுபிடிக்கணும். அப்போ y of n வேணும். So y of n is nothing but 1 divided by 2 pi j y of z power n minus 1 into dz. அப்போ ரெசிடியூஸ் தியரம் அப்ளை பண்ணோம்னா 1 divided by 2 pi j y of z சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா z into 2z plus 1 divided by z minus 1 whole square z plus 2 into dz வரும். Next stepல பார்த்தீங்கன்னா y of n divided by 2 pi j இந்த 3z power n minus 1 அப்போ z power n 2z plus 1 ன்னு வரும் divided by z minus 1 whole square dz plus 2 into dz வரும். பார்த்தீங்கன்னா ஃபைனலா y of n வந்து என்னன்னா sum of residues residues of 1 இந்த residues of minus 2 நம்ம கண்டுபிடிக்கணும். residues of 1 கண்டுபிடிச்சிங்கன்னா இங்க z power minus 1 whole square இருக்கு. அப்ப நம்ம அந்த டைம் இங்க ஸ்கொயர் இருக்கனால ஒரு டைம் வந்து என்ன பண்ணனும்னா டிஃபரன்ஷியேஷன் பண்ணனும். அப்போ 1 divided by 1 factorial d by dz of z power n to z plus 1 divided by z plus 2 ன்னு எழுதிக்கலாம். இந்த இடத்துல டிஃபரன்ஷியேஷன் பண்ணிட்டு z க்கு பதிலா 1 போடணும். இப்போ நமக்கு this is u by v by v மெத்தட்ல இருக்கு. அப்ப நமக்கு இங்க என்ன வரும்னா vu dash minus uv dash divided by v square வரும். அதே போலதான் அப்போ residues of 1 பார்த்தீங்கன்னா denominatorல 1 factorial 1 தான். அப்போ z plus 2 whole square இந்த இடத்துல z plus 2 வச்சுட்டு differentiation of என்ன வரும்னா z power n 2z plus 1 ன்னு வரும் மைனஸ் z power n 2z plus 1 அப்படியே வச்சுக்கிட்டு differentiation of v பண்ணணும். ஃபைனலா z க்கு பதிலா 1 போடணும். இப்போ நம்ம இந்த residues of 1 பாருங்க. z plus 2 நம்ம இந்த இடத்துல பண்ணும்போது இதை uv மெத்தட்ல பண்ணணும். அப்போ z power n பண்ணீங்கன்னா n into z power n minus 1 into 2z plus 1 plus z power n அப்படியே வச்சுக்கிட்டு இந்த டேர்ம் பண்ணீங்கன்னா 2z பண்ணீங்கன்னா 2 வரும். என்ன பண்ணீங்கன்னா கான்ஸ்டன்ட் மைனஸ் z power n 2z plus 1 z plus 2 பண்ணி z பண்ணீங்கன்னா 1 2 பண்ணீங்கன்னா 0 அப்போ 1 மட்டும் தான் into 1 ன்னு வரும். இப்போ divided by z plus 2 whole square இந்த இடத்துல z க்கு பதிலா 1 போடணும். நம்ம residues of 1 கண்டுபிடிக்கும் போது z க்கு பதிலா எங்கெங்க 1 போடணும் பாருங்க. இந்த இடத்துல 1 போட்டனா 1 plus 2 into n into 1 power n minus 1 2 plus 1 plus 2 into 1 power n வரும் minus 1 power n 2 plus 1 இந்த மாதிரி வரும் divided by 1 plus 2 whole square வரும். இப்போ residues of 1 பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பாருங்க 3 இருக்கு into n இருக்கு 1 power anything 1 தான். இங்கேயும் அதே போல 3 இருக்கு plus 2 into 1 power anything 1 தான். அப்போ plus 2 வரும் மைனஸ் 3 இந்த இடத்துல. ஏன்னா 1 power n anything
1 தான். அப்போ -3 டிவைடட் பை 3 ஸ்கொயர். பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டேர்மே 3 காமனாக இருக்கு, வெளில எடுத்துருங்க. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பார்த்தீங்கன்னா 3n + 2 இருக்கும். செகண்ட் டேர்ம்ல 1 இருக்கும். டிவைடட் பை 3 ஸ்கொயர். அப்போ ரெசிடியூஸ் ஆஃப் 1 பார்த்தீங்கன்னா 3 கேன்சல் ஆகிட்டு 1/3 இருக்கும். 3n இருக்கும். 2 - 1 1 இருக்கும். இப்போ ரெசிடியூஸ் ஆஃப் 1 கண்டுபிடிச்சாச்சு. திரும்ப இப்போ நெக்ஸ்ட் நம்ம ரெசிடியூஸ் ஆஃப் 2 கண்டுபிடிக்கணும். இதில் ரெசிடியூஸ் ஆஃப் 2 கண்டுபிடிச்சோம்னா இசட்க்கு பதிலா -2 போட்டுட்டு ரிமைனிங் டேர்ம் எல்லாம் எழுதணும். ரெசிடியூஸ் ஆஃப் 2 பார்த்தீங்கன்னா z/n 2z plus 1 divided by z minus 1 whole square. z பதிலா -2 போடணும். z பதிலா -2 போடணும் இந்த இடத்துல. plus z plus 2 அப்போ நம்ம -2 போடணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா z/n 2z plus 1 z minus 1 whole square. இப்போ z பதிலா -2 போடுங்க. அப்போ -2 whole power n 2 into -2 plus 1 divided by -2 minus 1 whole square. Residue of -2 பார்த்தீங்கன்னா -2 whole power n. So -4 plus 1 வரும். denominatorல -3 whole square வரும். பார்த்தீங்கன்னா numeratorல -2 whole power n -4 plus 1 வந்து -3 divided by -3 whole square. அப்போ -1/3 -2 whole power n. ஏன்னா இந்த இடத்துல -3க்கு ஒரு -3 கேன்சல் ஆகிடும். திரும்ப -3 மட்டும் இருக்கும். -1/3 -2 whole power n வரும். ஃபைனலாக y of n வந்து சம் ஆஃப் ரெசிடியூஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்முக்கு என்ன வந்துச்சுன்னா 1/3 3n plus 1 வந்துச்சு. செகண்ட் டேர்முக்கு பார்த்தீங்கன்னா -1/3 -2 whole power n வந்துச்சு. இப்போ நமக்கு வந்து ஒன் சைடு Z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆர் கேஷுவல் சீக்வன்ஸாக இருந்துச்சுன்னா அப்போ 1/3 இந்த இடத்துல காமன். இப்போ 3n into u of n -2 whole power n u of n plus u of n வரும். So ஃபைனலாக ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனோம்னா y of n is equal to 1/3 to u of n plus 3n into u of n minus -2 whole power n u of n வரும். ஸோ நம்ம என்ன ஃபைனலாக என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்னா நம்மளுக்கு ஒரு LTI சிஸ்டம் கொடுத்துருந்தாங்க. என்ன ரெஸ்பான்ஸ் அதாவது இன்புட் கொடுத்துருந்தாங்க. இன்புட் வந்து யூனிட் ஃபங்க்ஷன், அதாவது என்னன்னா யூனிட் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் கேட்டிருந்தாங்க. இப்போ என்ன அர்த்தம்னா இன்புட் வந்து u of n அர்த்தம். இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை வந்து இந்த LTI சிஸ்டத்தை வந்து நம்ம வந்து Z ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணோம். ஜென்ரலாக இந்த மாதிரி கேட்கும்போது டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் Z ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்துட்டு இனிஷியல் கண்டிஷனை சப்ஸ்டிட் பண்ணிட்டு y of Z ஒரு சைடாக கொண்டு வரணும் Z டேர்மாலாம். அதுக்கப்புறம் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிட்டு திரும்பவும் நம்ம இன்வர்ஸ் Z ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதே போல ஒரு ப்ராப்ளத்தோட நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.